வணக்கம் நண்பர்களே. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கணும். கடாய் இல்லை, அதனால தான் இந்த பாத்திரம் வச்சுருக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரவும் கடுகை போட்டு நல்லா பொரியணும். கடுகு பொரியலைன்னா கடுகு கொஞ்சம் கசப்படிக்கும். அதனால் நல்லா கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். பார்த்திங்களா, நல்லா பொரிஞ்சு வருதுங்களா? நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலையை சேர்க்கணும். கடுகு நல்லா பொரியவும் கருவேப்பிலையை போட்டு வெங்காயத்தை சேர்க்கணும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கவும் பச்சை மிளகாயை போட்டு நல்லா கிளறணும். எனக்கு அந்தளவுக்குலாம் நம்ம சமையல் தெரியாது. கொஞ்சம் பேச்சுலர் சமையல் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். இந்த பக்கம் சாப்பாடு ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டிங்கன்னா ஓரளவுக்கு அந்த வெங்காயம் சீக்கிரமாக ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கி வந்துடும். வரவும் தக்காளி சேர்க்கணும். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் புளிக்குழம்பு செஞ்சு பாருங்கள், உண்மையிலே கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பேச்சுலர் செஞ்சால், ஏன்னா நம்ம தேங்காயை தான் அரைச்சி ஊற்றுறது கிடையாது. தக்காளி, மல்லி தலை, கொஞ்சம் வெள்ளைப்பூடு எல்லாம் நறுக்கி வச்சுருக்கோம். வெண்டைக்காய் இந்த சைஸில் நறுக்குங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 3 பேர் சாப்பிட்றீங்கன்னா ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் போதும். இல்லைன்னா ஒரு 200 கிராம் வெண்டைக்காய் போதும். நல்லா ப்ரௌன் கலராக வரணும் வெங்காயம், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வந்துச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்க்கணும். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கவும் கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், கொஞ்சம் குழம்பு மசாலா, ஒரு கொதி வரவும் வெண்டைக்காயை போட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சா போதும். ஜம்முன்னு வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகும். கடைசி நேரத்தில் புளியை மட்டும் ஒரு எலுமிச்சம்பழம் சின்ன புளியை கரைச்சி ஊற்றினா போதும். புளியை நல்லா ஊற வச்சாச்சு. ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறினா நல்லா கரைச்சி ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் மஞ்சள், இந்த ஆச்சி குழம்பு மசாலா, இந்த மசாலா புளிக்குழம்புக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆச்சி குழம்பு மசாலா நல்லா போட்டு அப்புறம் அந்த கறி மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. ஒரு 5 கிராம் அளவில் கறி மசாலா கொஞ்சம் சேர்த்து நல்லா அந்த எண்ணெய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா மசாலா அதுலேயே சேர்ந்து நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா பண்ணிடுங்க. இந்த பக்கம் சமையல் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. எல்லாம் வீடியோ பார்க்க கொஞ்சம் லைக் பண்ணிடுங்க. ஏதோ தவறு இருந்தால் கமெண்டில் பண்ணுங்கள், நான் கொஞ்சம் திருத்திக்கிடுவேன். இப்போ வெண்டைக்காயை உள்ளே சேர்த்துக்கணும். லைக் பண்ணிடுங்க மறந்துடாமல். வெண்டைக்காய் ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா மசாலோட தண்ணி ஊற்றாமல் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றி புளிக்கரைசல் வச்சோம்னா குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக மல்லித்தலை. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.